பீகாரில் சொன்ன முதலமைச்சர் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் ஏன் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தார்? பல காரணங்கள். அதுல ரெண்டு முக்கிய காரணம். ஒன்று, கணக்கெடுப்பு நடத்தினார். ரெண்டு, அங்கே பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார். அதனால மன்றி அங்க இருக்கிற பெண்கள் அதிகமாக அவர்கள் வாக்குகள் போட்டாங்க. ஆண்கள் 61%, பெண்கள் 71%, 10% அதிகமாக ஓட்டு போட்டாங்க. ஆனா இங்க இந்த எலைட் பார் திறக்கலாமா? எங்க திறக்கலாம்? அது காலேஜ் பக்கத்துல தந்தாதான் நிறைய குடிப்பாங்க. இல்ல அந்த டெட்ரா பேக்ல ஊத்தலாமா? பாட்டில் வேணா, டெட்ரா பேக்ல பசங்க உள்ள சொறி வச்சுப்பாங்க. இப்ப பாட்டில் சொல்றோம்னா உடையுது பாட்டில். இதெல்லாம் சிந்திக்கிறீங்களே ஸ்டாலின் அவர்களே. இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லையா? தமிழ்நாட்டில் சட்டமும் இல்ல, ஒழுங்கும் இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல. 4 வயசு குழந்தை, 80 வயசு பாட்டி, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. என்ன காரணம்? ஒரு பக்கம் மது உங்க அப்பா திறந்து விட்டுட்டாரு, இன்னொரு பக்கம் கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், என்னென்ன போதை அமெரிக்காவில் இருக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் மூல முடுக்குல கிடைக்குது, கிராமத்துல கிடைக்குது, பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல கிடைக்குது. எனக்கு பயமா இருக்கு. இந்த அடுத்த தலைமுறைகளை நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் அவ்வளோ மோசமான கிடைக்கும். இப்ப பார்த்தா திருநெல்வேலியில 9வது படிக்கிற பிள்ளை, குழந்தைங்க 9வது படிக்கிறது தான் குழந்தைங்க. அது பள்ளிக்கூடத்துல வகுப்புல மது குடிச்சிட்டு பெண் குழந்தைகள். நான் என்னுடைய அறிக்கை சொல்லிட்டேன், அவங்க மேல தப்பு கிடையாது, அவங்கள தண்டிக்காதீங்க, அவங்க வாழ்க்கை பானா போயிடும். சட்டம் இருக்கு, 21 வயசுக்கு மேல விற்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. யார் வாங்கினா, யார் அவங்களுக்கு கொடுத்தா, அவங்கள தண்டிங்க. நீங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள 3 கடை இருக்கு, அது உங்க மேல தப்பு. உங்க நோக்கம் என்ன? நீங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் 34,000 கோடி மது வித்தாங்க. உங்க ஆட்சி முடிகிற காலத்தில் இன்னைக்கு 56,000 கோடிக்கு மது விற்கிறாங்க. இது ஒயிட்ல மட்டும், கருப்புல 1,00,000 கோடி. சரி, இப்ப நான் அது வேற டைவர்ட் ஆயிடும். இப்ப நம்ம வேலை இதுதான் கணக்கெடுப்பு, இது அவசியமானது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் எல்லாம் இங்கே சமூக நீதிக்காக போராடி வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம தான் முதல்ல எடுத்திருக்கணும். ஆனா கர்நாடகா நம்மள மிஞ்சிட்டாங்க. 2015 சித்தராமையா அவர்கள் அப்ப எடுத்தார், அது வெளியில விடல. இப்ப மறுபடியும் 2வது முறை எடுத்திருக்கிறாங்க. கர்நாடகாவில் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் கர்நாடகாவில் இந்த ஆண்டு பட்டியலின மக்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஒரு நீதியரசர் தலைமையில் நடத்தி அதற்கு பரிந்துரைகள் செய்து கர்நாடகாவில் 17 விழுக்காடு இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு. அந்த 17 விழுக்காட்டை 3ஆக பிரித்தார்கள், 6, 6, 5 என்று. அந்த 6னா யாருன்னா, அதுல கண்டுபிடிச்சு பட்டியலின மக்கள்ல அதுல யாருக்கு கிடைக்கலையோ அவங்க எல்லாமே 6ல சேர்த்தாங்க. இன்னொரு 6ல யாருக்கு குறைவா கிடைச்சிருக்குதோ அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு 6ல சேர்த்தாங்க. அதுல யாருக்கு அதிகமா கிடைச்சதோ அவங்க என்ன 5ல சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதையா செய்யணும். உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்.